சரி, நிறைய விஷயங்கள் மல்டி டாஸ்கிங், நிறைய விஷயங்களை மல்டி மேனிஃபெஸ்டிங் பண்ணலாம். எனக்கு வந்து ஃபினான்ஸையும் நான் பார்த்துக்கணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எனக்கு லவ்வையும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் அதையும் சரி பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் பண்றேன். தாராளமா பண்ணலாம், எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம். ப்ரொவைடட் அதுல ஒரு பயிற்சி இருக்கு, ஒரு சின்ன அஃபர்மேஷன் இருக்கு. அந்த ஒரு அஃபர்மேஷனை சொன்னாலே உங்களுக்கு இங்க ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த அஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த அஃபர்மேஷனை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 தடவையாவது நீங்க சொல்லணும். எனி டைம் இப்படின்னு சிந்திக்கணும் மச்சான். அவ்வளோதான் மச்சான். காலைல இந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் சிந்திக்கணும், மத்தியானம் ஒரு ஃபியூ டைம்ஸ் இந்த மாதிரி சிந்திக்கணும், நைட்டு ஒரு ஃபியூ டைம்ஸ் இந்த மாதிரி சிந்திக்கணும், தூங்க போகும்போது ஒரு ஃபியூ டைம்ஸ் இந்த மாதிரி சிந்திக்கணும். இதை நீங்க ஒரு 21 டேஸ் செஞ்சீங்கன்னா இங்க இருந்து இங்க உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகும். என்னமோ ஒரு பிடிப்பு உங்களை ஃப்ரீயா விட்ட மாதிரி இருக்கும். என்னமோ ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஸ்பேஸ் கிடைச்சதுனால இப்போ நீங்க ஒரு விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற போது அது ஸ்மூத்தா நடக்கும். ஏன்னா இப்போ சிஸ்டத்துல ஸ்பேஸ் இருக்கு. எப்படி மொபைல் மெமரியில ஸ்பேஸ் இருந்தா அந்த சிஸ்டம் ஸ்மூத்தா ஒர்க் ஆகுதோ, அது மாதிரி இந்த சிஸ்டத்துல இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அதனால நீ 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 ஒரு விஷயத்துக்கு யோசிப்ப, இது நடந்தா நல்லா இருக்குமே, இந்த விஷயங்கள் நடந்து நல்லா இருக்குமே அப்படின்னு அதை பத்தி சின்னதா ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுவேன். சின்னதா அது கொஞ்சம் அப்படி நினைச்சு பார்ப்பேன். அது நடப்பதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஏற்படும். எப்படிடா நடக்குது? ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, சிஸ்டத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு. அந்த ஸ்பேஸ் கிடைக்க நீ என்னடா பண்ண? ஜஸ்ட் இந்த அஃபர்மேஷனை சொன்ன, அவ்வளவுதான். உனக்குள்ள ஸ்பேஸை கொடுத்தா உன் சிஸ்டமே எல்லாத்தையும் பண்ணும். உங்களுக்குள்ள ஸ்பேஸை கொடுத்தாலே உன் பிரெயின் கெப்பாசிட்டி, இறைவன் உனக்கு கொடுத்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவுக்கு எல்லாம் தெரியும். அந்த உனக்கு இறைவன் கொடுத்த உன்னோட அறிவே உன்னுடைய வாழ்க்கையை சூப்பரா வச்சுக்கும். ஆனா இப்ப ஏன் அந்த அறிவு வந்து வேலை பார்க்காம மழு மட்டையா கிடக்குதுன்னா அதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அது 24 ஹவர்ஸும் யோசிச்சு அது அப்படியே ஒரு மாதிரி பாவம். அது சிஸ்டத்துல ஸ்பேஸே இல்லை, ஸ்டக் ஆகுது. ஒரு வீடியோ போட்டா சுத்துது, ஒரு நெட்டை போட்டா இழுக்கு, என்னடா மொபைல் இது சீன்னு இருக்கு, ஸ்பேஸ் இல்லை. ஸோ இந்த அஃபர்மேஷனை ஒரு 21 டேஸ் சொல்லுங்க, ஸ்பேஸ் கிடைக்கும், சிஸ்டம் ஸ்மூத்தாக ரன் ஆக ஆரம்பிக்கும், உங்க மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய SS சேனல். நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ், ஃபோக்கஸ், விழிப்புணர்வு, கவனம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும். ஈர்ப்பு விதியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. பிரபஞ்சம் நம்ம கிட்ட எப்படி பேசுது, நாம பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசணும், ஆசைப்படுற விஷயத்தை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு, ஈஸியான டெக்னிக்ஸ் என்னென்னலாம் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம சேனல், லவ் யூ ஸோ மச். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி நம்மளுக்கு எது மூலதனம்? இந்த ஈர்ப்பு விதியில நான் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றேன், நான் ஒரு லைஃப்ல நான் நினைத்ததை அடைகிறேன் அப்படின்னு நம்ம இந்த காரியம் செய்யறோமே, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்முடைய மூலதனம் எது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய எண்ணம் இல்ல. இதுதான் நான் இன்வெஸ்ட் பண்றேன், இந்த தாட்ஸ், இந்த எண்ணங்களை வைத்துத்தான் நான் இந்த ஈர்ப்பு விதியவே செய்கிறேன். இந்த எண்ணங்கள் தான் என்னுடைய மூலதனம், இந்த தாட்ஸ் தான் என்னுடைய மெயின் டூல், கருவியே இந்த தாட்ஸ் தான். இதை வச்சுதான் நான் நினைக்கிறதெல்லாம் அடையிறேன், நான் என் லைஃபே நான் நடத்துகிறேன், அடுத்த லெவலுக்கு என் லைஃப் நான் கொண்டு போகிறேன். ஸோ என்னுடைய மூலதனமே இந்த மைண்டு தான். இப்போ இதில் நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா, அப்படிதான் நம்மளுக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில் இப்படி தூக்கத்தில் எந்திரிச்சு அதுலேருந்து தாட்ஸ் ஓட ஆரம்பிக்கும். இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, இன்னைக்கு நாள் என்னென்ன வேலை இருக்கு, ஐயோ அந்த ஆஃபீஸில் அது, அங்கே ஆரம்பிக்க ஸ்டோரி நைட்டு நீங்கள் 10 மணிக்கு ஆமா அப்படின்னு முடியாம தூங்குற வரைக்கும், அப்ப கூட தூக்கம் வராம அந்த போன் எடுத்து ஒரு வீடியோ ஷார்ட்ஸை பார்த்து அப்படின்னு தூங்குற வரைக்கும் ஓடினே இருக்கும் இல்ல, இது கிர்ன்னு ஓடினே இருக்கும். பொதுவா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ் வேணும், உங்களுக்கு வந்து ஒரு நீங்க ஆசைப்படுற விஷயம் சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும். அதாவது இங்க 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 வந்து ஒரு காலி இடம் கொஞ்சம் இருக்கணும், ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கணும்.
சரி, இப்போ உங்க மொபைல் இருக்குல்ல, இப்போ உங்க மொபைல் வந்து நீங்க உங்க மொபைல் ஸ்மூத்தா ரன் ஆகணும், நல்லா அந்த எல்லாமே எல்லா டிரான்சிஷன் எல்லாம் ஸ்மூத்தா ஓடணும். ஒரு வீடியோ பாக்குறீங்க, அந்த வீடியோ பஃபர் ஆகாம நீட்டா ஓடணும், நெட்வொர்க் நல்லா கிடைக்கணும், வாட் எவர். உங்க மொபைல் கொஞ்சம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். இல்ல, இப்போ உங்க மொபைல் வந்து ஒரு 64 GB இல்ல 128 GB வாட் எவர் உங்க போனோட சைஸ்லன்னா அதுல ஒரு ஒரு கொஞ்சம் ஜிபி வந்து ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸ் இருந்தாதான் அந்த போன் நல்லா நடக்கும். ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்கன்னா அதுல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், அப்பதான் அந்த கம்ப்யூட்டர் நல்லா இயங்கும். இது உங்களுக்கு புரியுது இல்ல? அதே மாதிரி தான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு உங்களோட முக்கியமான கருவி இந்த பிரெயின், தாட்ஸ், மைண்ட். இந்த மைண்ட்ல எப்பயுமே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு டாஸ்க் வேணா பண்ணலாம். சரி, நிறைய விஷயங்கள் மல்டி டாஸ்கிங், நிறைய விஷயங்களை மல்டி மேனிஃபெஸ்டிங் பண்ணலாம். எனக்கு வந்து ஃபினான்ஸையும் நான் பார்த்துக்கணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எனக்கு லவ்வையும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் அதையும் சரி பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் பண்றேன். தாராளமா பண்ணலாம், எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம், ப்ரொவைடட் இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ். இப்போ இந்த ஸ்பேஸை எப்படி உருவாக்கலாம்? ரெண்டு வகை இருக்கு. ஒன்று வந்து மெடிடேஷன் பண்றது, தினமும் காலையில் ஒரு 20 minutes ஆர் 30 minutes, இரவு மாலை ஒரு 20 minutes 30 minutes, தூங்க போவதற்கு எழுந்த உடனே தூங்க போவதற்கு முன்புன்னு ஒரு 2 தடவை ஒரு மெடிடேஷன் பண்றத ஹேபிட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா, சும்மா ஏதோ ஒன் டைம்லாம் இல்லை, அதுதான் அது என்னுடைய வழக்கங்க, அது என்னோட ஹேபிட் அது அப்படின்னு அதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று எப்பயுமே ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும். அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களுடைய மல்டி டாஸ்கிங் எல்லாம் பண்ணலாம். அதை பற்றி யோசிக்கலாம், இதை பற்றி யோசிக்கலாம். அதை மேனிஃபெஸ்டேஷனுக்கு உங்களால் ஒரு விஷுவலைசேஷன் பண்ண முடியும். ஒரு ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஒரு பதட்டம், ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண முடியும். மைண்ட் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும், ப்ரொவைடட் உங்கள் மைண்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த ஸ்பேஸுக்கு மெடிடேஷன் ஒரு சிறந்த உபாயம். அதை நீங்கள் வந்து செய்யணும். அது 190 பேர் செய்ய மாட்டாங்க, விட்டுருவோம். இன்னொரு வழி இருக்கு. நம்ம சேனல்ல நடக்கிற அந்த கர்ண சுத்தி பயிற்சி எடுக்கலாம். அதுல உங்களுக்கு மெடிடேஷனோட சேர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் கத்துக்குவீங்க. அது ஃப்ரீயா இருக்கவங்க எடுங்க. அதுல ஒரு பயிற்சி இருக்கு, ஒரு சின்ன அஃபர்மேஷன் இருக்கு. அந்த ஒரு அஃபர்மேஷனை சொன்னாலே உங்களுக்கு இங்க ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த அஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த அஃபர்மேஷனை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 தடவையாவது நீங்க சொல்லணும், எனி டைம். அதாவது காலையில் ஒரு 10-15 தடவை, அப்புறம் மத்தியானம் ஒரு 10-15-20 தடவை, சாயந்தரம் ஒரு 10-15-20 தடவை, நைட் ஒரு 10 தடவை 20 தடவை, ஓவராலாக ஒரு நாளைக்கு ஒரு 50-100 தடவை இந்த ஒரு லைன் தான். ஒரு 50-100 தடவை இந்த லைனை நீங்கள் சொல்லணும். இது மாதிரி அடுத்த 7 நாட்கள்ல இருந்து 10 நாட்கள் 15 நாட்கள் இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒரு 15 கரெக்டாக ஒரு 21 நாள் கழிச்சு உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த அஃபர்மேஷன் இப்போ நான் சொல்கிறேன். அஃபர்மேஷன் கூட இல்லை, இது வந்து ஒரு உண்மை. ஓகே, இதுதான் எங்களுடைய அந்த கர்ண சுத்தியில பயிற்சியுடைய பாலப்பாடமே இதுதான். இதுக்கப்புறம் நீங்க அந்த கர்ண சுத்தியில நிறைய கத்துக்குவீங்க, மைண்டை புட்டிக்கிற கண்ட்ரோலா நிறைய கத்துக்குவீங்க. பட் இதுதான் ஆரம்ப பேசிக் பாடமே இதுதான். என்ன தெரியுமா அஃபர்மேஷன்? அது நான் வேற, என் உடம்பு வேற, என்னுடைய எண்ணங்கள் வேற. இதுதான் அந்த அஃபர்மேஷன். நான் வேற, என் உடம்பு வேற, என்னுடைய எண்ணங்கள் வேற. உண்மைதான். இது உங்களுக்கு புரியுதா? அதாவது நீங்க வேற, இது உங்களோட உடம்பு, இது உங்களுடைய எண்ணங்கள், உங்களோட தாட்ஸ். அதாவது நீங்க தான் யோசிக்கிறீங்க, நீங்க ஒண்ணு உங்க தாட்ஸ் கிடையாது. நீங்க வந்து உங்க உடம்பு கிடையாது, உங்க உடம்புக்குள்ள நீங்க இருக்கீங்க. சரி, இப்போ யாராவது தவறிட்டாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்? அந்த உயிர் வந்து உடம்பை விட்டு பிரிஞ்சுடுச்சு, உயிர் பிரிந்து விட்டது, அவருடைய உயிர் வைகுண்ட பதவி அடைந்தது, சிவலோக பதவி அடைந்தது, அந்த உயிர் உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இத்தனை நாளா அந்த உயிர் அந்த உடம்புக்குள்ள இருந்திருக்கு, இன்னைக்கு அந்த உடம்பை விட்டு அந்த உயிர் போயிடுச்சு. அப்ப இப்ப நம்ம இந்த உடம்புக்குள்ள இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உடம்பு விட்டு நம்ம வெளியே போயிட போறோம். அப்ப இப்ப நம்ம இந்த உடம்புக்குள்ள இருக்கோம். அப்ப நாம் இந்த உடம்பு இல்லை, இந்த உடம்பு நம்மளோடது. இந்த உடம்பு வந்து என்னோட உடம்பு, இந்த உடம்புக்குள்ள இப்ப நான் இருக்கேன். ஆனா நான் இந்த உடம்பு இல்லை, இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கேன். இப்ப நீங்களும் உங்க உடம்புக்குள்ள இருக்கீங்க, நீங்க இந்த உடம்பு கிடையாது.
உங்க உடம்பு. ஆனா உங்க உடம்புக்குள்ள நீங்க இருக்கீங்க. நீங்க வேற, உங்க உடம்பு வேற. ஓகேவா? நீங்க உங்க உடம்புக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு சிந்தனைகள் உற்பத்தி ஆகுது. உங்களால சிந்திக்க முடியுது. நீங்க வேற, அந்த சிந்தனைகள் வேற. நான் சிந்தித்தேன், நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் தான் சிந்திச்சிட்டு இருக்கேன். நான் தான் அந்த சிந்தனை வேற, நான் வேற. நான் வேற, அது என்னுடைய சிந்தனைகள் தான். என்னுடைய உயர்ந்த சிந்தனைகள். ஆனா நான் சிந்தனை இல்லை. என்னோட சிந்தனைகள், என்னோட தாட்ஸ் அது. நான் தாட்ஸ் இல்லை. ஸோ நான் வேற, என் உடம்பு வேற, என்னுடைய எண்ணங்கள் வேற. மூணும் வேற வேற. ஆனா அப்படி இல்லை, ஒண்ணு மாதிரி இருக்குல்ல. நான் தான் என்னோட எண்ணங்கள், நான் தான் அது உடம்பு, நான் தான் இது, நான் தான் இப்படியே நம்ம சொல்லினே ஏமாத்திக்கிட்டு இருக்கோமே தவிர, உண்மை என்னன்னா இது ஒரு உடம்பு, இதுக்குள்ள நான் இருக்கேன். இதை விட்டு என்னைக்கோ ஒரு நாள் நான் வெளியே வரத்தான் போறேன். ஸோ நான் வேற, என்னுடைய உடம்பு வேற, நான் வேற, என்னுடைய எண்ணங்கள் வேற. நான் வேற, என் உடம்பு வேற, எண்ணங்கள் வேற. எல்லாம் தனித்தனி தனி, நாங்கெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் வேற. ஸோ இதுதான் அஃபர்மேஷன். நான் வேற, என்னுடைய உடம்பு வேற, என்னுடைய எண்ணங்கள் வேற. இதை நீங்க புரிஞ்சு சொல்லணும். சும்மா நான் வேற, என் உடம்பு வேற, எண்ணங்கள் வேற, நான் வேற, என் உடம்பு வேற, எண்ணங்கள் வேற, நான் வேற, என் உடம்பு வேற, எண்ணங்கள் வேற, நான் வேற, என் உடம்பு வேற, அப்படி இல்லை. அதுக்கு பேர் அஃபர்மேஷன் இல்லை. அஃபர்மேஷன்னா ஆமா இல்ல, சிந்திச்சு சிந்திச்சு சொல்லணும். ஆமாய்யா, நான் வேற, என் உடம்பு வேற, நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கேன், அவ்வளவுதான். இந்த உடம்பு நான் வேற, இந்த உடம்பு வேற. நான் சிந்திக்கிறேன்ல, அந்த சிந்தனைகள் என்னோட தான். பட் நான் அந்த சிந்தனைகள் கிடையாது. நான் தான் சிந்திக்கிறேன். நான் தான் இந்த உடம்புக்குள்ள இருக்கேன். கரெக்டு தான் ஐயா. நான் வேற, என் உடம்பு வேற, என்னோட எண்ணங்கள் வேற. மைண்டு வேற, நான் வேற, மைண்டு வேற. மைண்டுன்றது எனக்கு ஒரு கருவி மாதிரி, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. மைண்டை வச்சு நான் சில பல விஷயங்களை சிந்திக்கிறேன், சில பல விஷயங்களை பிளான் பண்றேன், இதெல்லாம் பண்றேன். மைண்டை வச்சு இதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பை வச்சு நான் சில பல காரியங்கள்லாம் செய்கிறேன், நடக்கிறேன், எடுக்கிறேன், படுக்கிறேன். இதெல்லாம் நான் இந்த உடம்பை வச்சு சில காரியங்கள்லாம் நான் செய்கிறேன். இந்த மைண்ட் வச்சு சில பல விஷயங்கள்லாம் நான் செய்கிறேன். ஆனால் நான் வேற, உடம்பு வேற, எண்ணங்கள் வேற. இப்படின்னு சிந்திக்கணும் மச்சான். அவ்வளோதான் மச்சான். காலைல இந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் சிந்திக்கணும், மத்தியானம் ஒரு ஃபியூ டைம்ஸ் இந்த மாதிரி சிந்திக்கணும், நைட்டு ஒரு ஃபியூ டைம்ஸ் இந்த மாதிரி சிந்திக்கணும், தூங்க போகும்போது ஒரு ஃபியூ டைம்ஸ் இந்த மாதிரி சிந்திக்கணும். இதை நீங்கள் ஒரு 21 days செஞ்சீங்கன்னா இங்கேருந்து இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகும். என்னமோ ஒரு பிடிப்பு உங்களை ஃப்ரீயாக விட்ட மாதிரி இருக்கும். என்னமோ ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இத்தனை நாள் உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை. இத்தனை நாளாக உங்களுக்கு ஆக்சுவலி இது என்ன ஃப்ரீடம் தெரியுமா? எப்போ நான் வேற, உடம்பு வேறன்றதை நீ ஃபீல் பண்றியோ அப்பவே உன்னால அந்த அந்த உனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த பிடிப்பு, அந்த ஒரு தவிப்பு, அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அது அது உடம்புல இருக்கிறது, நீ வேற, உடம்பு வேற. அந்த மாதிரி சில பல எண்ணங்களை நினைச்சு நினைச்சு நீ அழுதுகிட்டே இருப்ப, நினைச்சு நினைச்சு பொங்குவ, நினைச்சு நினைச்சு கதறுவ, நினைச்சு நினைச்சு நீ துடிப்ப. அந்த எண்ணங்கள் உன்னை கொண்டுட்டு இருக்கும். பட் இந்த பயிற்சி செய்ய செய்ய இது ஒரு எண்ணம், கடந்த காலத்தில் நடந்த ஒரு எண்ணம்டா. அந்த எண்ணத்தை வைத்து நான் திரும்ப திரும்ப அதை நினைச்சு நான் என்னையும் கொடுமைப்படுத்திக்கிறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு எண்ணம்டா இது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஞானமெல்லாம் உங்களுக்கு இருந்து வருமா? ஸோ தட் நீங்க ஒரு மாதிரி ரிலாக்ஸ்ட் ஆவீங்க, ஃபீல் ஆவீங்க, ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ அந்த ஸ்பேஸ் கிடைச்சதுனால இப்போ நீங்க ஒரு விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற போது அது ஸ்மூத்தா நடக்கும். ஏன்னா இப்போ சிஸ்டத்துல ஸ்பேஸ் இருக்கு. எப்படி மொபைல் மெமரியில ஸ்பேஸ் இருந்து அந்த சிஸ்டம் ஸ்மூத்தா ஒர்க் ஆகுதோ, அது மாதிரி இந்த சிஸ்டத்துல இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அதனால நீ 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 ஒரு விஷயத்துக்கு யோசிப்ப, இது நடந்து நல்லா இருக்குமே, இந்த விஷயங்கள் நடந்து நல்லா இருக்குமே அப்படின்னு அதை பத்தி சின்னதாக ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுவேன். சின்னதாக அது கொஞ்சம் அப்படி நினைச்சு பார்ப்பேன். அது நடப்பதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஏற்படும். எப்படிடா நடக்குது? ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, சிஸ்டத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு. அந்த ஸ்பேஸ் கிடைக்க நீ என்னடா பண்ண? ஜஸ்ட் இந்த அஃபர்மேஷனை சொன்ன, அவ்வளவுதான். நான் வேற, அதாவது ஆழ்ந்து யோசிச்சு புரிஞ்சு நம்பி சொல்ற. ஆமாயா, நான் வேற, இந்த உடம்பு வேற. நான் வேற, இந்த எண்ணங்கள் வேற. ஆமா தானே, என்ன பொய்யா சொல்றேன்? உண்மையத்தானே சொல்றேன். நான் வேற, இந்த உடம்பு வேற, நான் வேற, இந்த எண்ணங்கள் வேற. கரெக்டு தான் அப்படின்னு புரிஞ்சு புரிஞ்சு இந்த அஃபர்மேஷனை பண்ணணும்.
ஸோ இதை செய்யுங்க. உங்களுக்கு ஒரு 15 to 21 டேஸில் இதுக்கு என்ன மச்சான் டைம் ஆகிட போகுது, நீயே சொல்லி இதை செய்ய முடியாதுன்னெலாம் சொன்னால் மனசாட்சி இருக்கா உனக்கு? இதை செய்யறதுக்கு என்ன ஒரு 10 செகண்ட் ஆகுமா? இது உன்னால் செய்ய முடியாதா? இது ஒரு 21 நாளைக்கு நீ செஞ்சேன்னா ஸ்பேஸ் கிடைக்கும். ஸ்பேஸ் கிடைச்சா சிஸ்டம் ஃப்ரீயாக ரன் ஆகும். சிஸ்டம் ஃப்ரீயாக ரன் ஆனால் உன்னால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகளை ஸ்மூத்தாக செய்ய முடியும். உன்னால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகளை ஸ்மூத்தாக செய்ய முடிஞ்சதுன்னா அந்த விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா நீ ஜாலியாக இருப்ப. ஸோ மறக்காமல் இந்த அஃபர்மேஷனை ரெகுலராக பண்ணுங்க. ஓகே. ஸோ அந்த கர்ண சுத்தி பயிற்சியை வேணுங்கிறவங்க எடுங்க. இதுதான் பேசிக் பாடமே. ஆரம்பமே இதுதான். அப்போ இதுக்கப்புறம் போக 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 இந்த மைண்டை நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், இந்த உடம்பையும் மைண்டையும் பிரித்து கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு எப்படி டெவலப் ஆகும், நீங்கள் இதை வச்சு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. இந்த மைண்டு நிறைய அது பயிற்சிக்குள்ள வாங்க நிறைய இருக்கு. பட் இதை முதல்ல பண்ணுங்களா. இதை பண்ணு. நீ முதல்ல உனக்குள்ள ஸ்பேஸை கொடுத்தா உன் சிஸ்டமே எல்லாத்தையும் பண்ணும். உங்களுக்குள்ள ஸ்பேஸை கொடுத்தாலே உன் பிரெயின் கெப்பாசிட்டி, இறைவன் உனக்கு கொடுத்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவுக்கு எல்லாம் தெரியும். அந்த உனக்கு இறைவன் கொடுத்த உன்னோட அறிவே உன்னுடைய வாழ்க்கையை சூப்பரா வச்சுக்கும். ஆனா இப்ப ஏன் அந்த அறிவு வேலை பார்க்காம மழு மொட்டையா கிடக்குதுன்னா அதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அது 24 ஹவர்ஸும் யோசிச்சு அது அப்படியே ஒரு மாதிரி பாவம். அது சிஸ்டத்துல ஸ்பேஸே இல்லை, ஸ்டக் ஆகுது. ஒரு வீடியோ போட்டா சுத்துது, ஒரு நெட்டை போட்டா இழுக்கு, என்னடா மொபைல் இது சீன்னு இருக்கு, ஸ்பேஸ் இல்லை. ஸோ இந்த அஃபர்மேஷனை ஒரு 21 டேஸ் சொல்லுங்கள். ஸ்பேஸ் கிடைக்கும், சிஸ்டம் ஸ்மூத்தாக ரன் ஆக ஆரம்பிக்கும், உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். நம்ம அந்த கர்ண சுத்தி பயிற்சி சேர விருப்பம் இருக்கிறவங்க சேர்ந்துக்கோங்க. ஜஸ்ட் இதை நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அந்த கர்ண சுத்தி இல்லை AKS அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா பயிற்சியில் எப்படி சேரலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் விஷயத்த சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பயிற்சியில் சேர்ந்துட்டிங்கன்னா ஒரு 20 வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஒரு வீடியோவாக பாருங்க வச்சான். இப்போ ஆக்சுவலாக அதனோட ஃபர்ஸ்ட் வீடியோவை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பயிற்சியை பண்ணிட்டு நீ செகண்ட் வீடியோக்கு வருவேன், அங்கே உனக்கு சில பல விஷயங்களை சொல்லுவேன். அதை முடிச்சுட்டு நீ தேர்ட் வீடியோக்கு வருவேன், அதை முடிச்சுட்டு ஃபோர்த் வீடியோக்கு வருவேன். இப்படியே 20 வீடியோ முடிக்கும் போது இந்த மைண்டு வேற மாதிரி இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பயிற்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்கும். ஸோ எப்போ முடியுதோ அவள் பயிற்சி எடுத்துக்கோங்க. முதல்ல இப்போ இதை பண்ணுங்க. நான் வேற, என் உடம்பு வேற, என்னுடைய எண்ணங்கள் வேற. கரெக்டு தான். நான் வேற, என் உடம்பு வேற, எண்ணங்கள் வேற. இது அப்படியே நீங்க ஒரு அடிக்கடி சொல்லி சொல்லி இது ஆள் மனசுக்கு பதியணும். இப்ப நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்ப நான் சொன்னது நீ ஒத்துக்கிறே இல்லையா? நீ வேற, உன் உடம்பு வேற, உன்னோட எண்ணங்கள் வேற. நீ ஒத்துக்கிட்டில்ல, உனக்கு புரியுதுல்ல, இது உண்மைன்னு தெரியுதுல்ல. ஆனா பாரு, இது ஆள் மனசுக்கு தெரியாது. ஆள் மனசுக்கு இதை நீ புரிய வைக்கணும். எப்படி புரிய வைப்ப? இதை சொல்லிக்கிட்டே இருக்க, சொல்ல சொல்ல புரிஞ்சு புரிஞ்சு, அறிஞ்சு அறிஞ்சு, உணர்ந்து உணர்ந்து, நம்பி நம்பி, இதை சொல்ல சொல்ல இந்த விஷயம் ஆள் மனசுக்கு போகும். இந்த விஷயம் ஆள் மனசுக்கு போன உடனே இப்போ சிஸ்டத்துக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். சிஸ்டத்துக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆன உடனே ஃபங்க்ஷன்ஸ் நல்லபடியாக ஸ்மூத்தாக நடக்கும். ஓகே. ஸோ அதை பற்றி சிந்தியுங்கள். நான் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கின்றேன். பாய்.